எங்கள் அப்பாவோட 4 வருஷ கடின உழைப்பு எங்கள் ஊர் மக்களோட கனவாக இருந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கும்பாபிஷேகத்தன்னைக்கு காலையில் யாகசாலையில் எல்லாமே முடிச்சுட்டு கோபுரத்து மேலே ஏறி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா கருட பகவானுக்கு. கரெக்டான டைமிங்கில் கருட பகவானும் என்ட்ரி கொடுத்தாரு. நம்ம ஊர் மக்களும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல நம்ம ஊர் கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. நம்ம ஊர் கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக நம்ம ஊர் மக்கள் இல்லாமல் வெளியூர் மக்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேலே கலசத்தில் தண்ணி ஊற்றின பிறகு கீழே உள்ள சாமிக்கும் அபிஷேகம் பண்ணாங்க. நிறைய பேர் வரிசையில் நின்று சாமி கும்பிட்டாங்க. கும்பாபிஷேகத்துக்கு வந்த திரளான மக்களுக்கு நம்ம ஊர் சார்பில் அன்னதானமும் கொடுத்திருந்தோம். நம்ம ஊர் கோயிலுக்கு நன்கொடை கொடுத்த எல்லாருமே கௌரவிச்சிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு நாட்டாமையினால அவனையும் கௌரவிச்சாங்க. 4 வருஷமா கோயிலுக்காக கஷ்டப்பட்டாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கோயில் கும்பாபிஷேகம் முடிச்ச பிறகு ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து எங்க அப்பாவுக்கு மரியாதை செலுத்தினாங்க. எங்க ஊர் கோயிலுக்கு நீங்க வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எங்க ஊர் கோயில் அட்ரஸ் கொடுக்குற வந்து பாருங்க. ஊருக்கு எங்களோட ராமரை கண்குளிர பார்த்துட்டு போங்க.